கன்னியா ராசி, கன்னியா லக்னம் அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன். இந்த கன்னி ராசி பொறுத்தவரை மே மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது, கிரகங்கள் கிரக சூழ்நிலைகள்லாம் எப்படி இருக்குது, கன்ஜெக்ஷன் சொல்லக்கூடிய கிரக சேர்க்கைகள் எப்படி இருக்குது, இந்த மே மாதம் எதை நோக்கி பயணமாக இருக்குது, முதல் கன்னி ராசி யார், எப்பேற்பட்டவங்க நிச்சயமாக பார்க்கலாம். முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, தனித்துவமாக இருக்கக்கூடிய லக்னம், லக்னாதிபதி 2 மணி நேரம். மற்றவங்க எல்லாருக்கும் கன்னி ராசி பொறுத்தவரை எல்லாரும் இன்னைக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நான் கஷ்டப்படுறேன், என் தொழில் கஷ்டப்படுது. இந்த மாதிரி தனித்துவமாக இருக்கக்கூடிய ஜாதகம் மட்டுமே தான் 100% பலன் பிரதிபலிக்கும் அப்படிங்கிறத மறந்துடவே கூடாது. ஸோ தனிப்பட்ட ஜாதகம் மட்டும்தான் எல்லா இடத்துலையும் பேசும். நம்ம சொல்லக்கூடிய ராசி அப்படிங்கிறது நீங்கள் யார் அப்படின்னு, நீங்கள் எப்பேற்பட்டவங்க, என்ன மாதிரி செயல்படுவீங்க, எந்த நேரம் உங்களுக்கு நல்ல நேரம், எந்த நேரம் உங்களுக்கு கெட்ட நேரம், உங்களுடைய பாவகம் என்ன கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு, எதெல்லாம் பாசிட்டிவ், எதெல்லாம் நெகட்டிவ், எந்த விஷயங்கள் எதுவரையும் போகலாம், எந்த விஷயங்கள் எதுவரையும் போகக்கூடாது, இது எல்லாத்துக்குமே கிளியர் ஃபோட்டோகிராஃபியாக பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான், தனிப்பட்ட ஜாதகம் பதில் சொல்லும். ஸோ தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் முக்கியத்துவம் இருக்கும் அப்படிங்கிறத மறந்துடவே கூடாது. கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னத்தை பொறுத்தவரையும் ராசிக்கு 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய், சனி, ராசிநாதனான புதன் பகவான். அதே போல் ராசிக்கு 8ல் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் உச்சமாகி புதனுடைய கிரக சேர்க்கைகள் காம்பினேஷன் இருக்குது. ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி ரொம்ப நாள் கழிச்சு பாக்கியஸ்தானத்துக்கே வராது, அது ஒரு யோகம். கன்னி பொறுத்தவரை சுக்கிரன் நல்லா பலமாக இருந்துட்டா வருமானத்துக்கு பிரச்சனை இல்லை, கௌரவத்திற்கு பிரச்சனை இல்லை, சமூக அங்கீகாரத்துக்கு பிரச்சனை இல்லை, கையில் வச்சிருக்கக்கூடிய பவருக்கு உடனே பிரச்சனை இல்லை. ராசிக்கு 10ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான். இந்த இடத்துல நீங்கள் பார்க்கணும், குருவும் புதனும் பரிவர்த்தனை ஆகிறாங்க. புதன் தன்னுடைய வீடான மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய மிதுனத்துக்கு வராரு. அப்போ குருவோட சேர்ந்து நிறையா கிரகங்கள் 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய பலன்கள். ஃபஸ்ட்டு கன்னி ராசி யார்? இன்னைக்கு கன்னி ராசி ரொம்ப புத்திசாலித்தனமான ராசி. ஆனால் இன்னைக்கு அப்படி இருக்கா? இல்லை. எப்படி இருக்கு? மௌனமான வழி, மௌனமான பயணம், கஷ்டம், மலை போல அமைதியான ராசியாக இருக்கு. வெளி உலகத்திற்கு நீங்கள் இன்னைக்கு அமைதியாக தெரியுறீங்க. என்னென்ன பிரச்சனைகள் கொடுக்கணுமோ அத்தனை பிரச்சனைகளும் இன்னைக்கு உங்களுக்கு வருது. நீங்கள் பாருங்கள், இன்னைக்கு பண பிரச்சனை சமாளிக்கிறீங்க, திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் சமாளிக்கிறீங்க, பொண்ணு கிடைக்காம அலமோதுறீங்க. இதில் 4ல் 3 பிரச்சனைகள் நீங்கள் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவீங்க. சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் அனைவரும் உங்களையே இன்னைக்கு உதாசீனப்படுத்துவாங்க. மழை போல் நான் இவனை நம்பியிருந்தேன், இவங்களை நம்பியிருந்தேன், இப்போ காதலிக்கிறீங்க, இவங்க வந்து எங்கூட கடைசி வரையும் நிற்பாங்கன்னு மழை போல் நான் நம்பியிருந்தேன். ஆனால் இன்னைக்கு எனக்கு அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை. ஒரு சின்ன பிரச்சனைக்காக விட்டுட்டு போனவங்க பல பேர். நம்ம கன்னி ராசியை பொறுத்தவரை நம்ம ஜாதகத்தை பார்க்கும்போது சொல்லியிருந்தோம், ஒரு பையனுடைய ஜாதகத்தை பார்த்துருந்தோம். திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது அவர் வந்து ரொம்ப அந்த காதலில் மூழ்கி இருக்கார். ஏன்னா காதல் பிளான்ட் அவருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. நம்ம கிளியர் கட்டாக சொல்லியிருந்தோம், 2 பேரோட ஜாதகத்தை வச்சு சொல்லியிருந்தோம். இந்த கல்யாணத்தில் முடிவாக தம்பி, நீ பொருளாதாரத்தில் கவனமாக இரு, பொருளாதாரத்தில் பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வரதுக்கு காத்துட்ருக்கு அப்படின்னு. கிட்டத்தட்ட 10 வருடமாக அந்த பொண்ணுக்கு எல்லா செலவும் பண்ணியிருக்காரு. இந்த பொண்ணுக்கு துணிமணி வாங்கி கொடுக்கறது, ஃபோன் வாங்கி கொடுக்கறது, அந்த பொண்ணுக்காக ஒரே இடத்துல வேலை செஞ்சு அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்காம இன்றைக்கி அந்த பொண்ணு சின்ன பிரச்சனைனால வெளியே போயிட்டு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறேன், இனிமேல் எனக்கு மெசேஜ் போடாதீங்க, கால் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி பிளாக் பண்ணிடுச்சு. அப்போ அந்த பையன் கதறுன்னு கதறான். நான் ஆல்ரெடி சொன்னேன், எல்லாரும் சொன்னாங்க மேடம் காதலிச்சு திருமணம் ஆகும், இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிடுவீங்க, நீங்கள் மட்டும்தான் ஆப்போசிட்டாக சொன்னீங்க. ஆமாங்க, ஜாதகம் நம்ம பார்க்கும்போது பிராப்தம் இருக்குங்கிற சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கி நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிற பிரசன்னம் தாங்க முடிவு பண்ணுது. அப்போ பிரசன்னம் படி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏமாற்றம் தான் அடைய போகிறீங்கன்னு கேட்கும் போது அந்த பையன் ஒத்துக்கவே இல்லை. இல்லை மேடம் சரியாக 10 நாள் அந்த பையன் பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணி மறுபடியும் ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற நம்மக்கிட்ட சொன்னாங்க. அப்போவும் நான் அதே தான் சொன்னேன், இது திரும்பியும் வந்து பார்த்திங்கன்னா சேராது மேடம், நிச்சயம் பண்ணிட்டாங்க, கல்யாணம் ஆக போகுது, என்னால் மறக்க முடியல, நான் என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது, இருந்து மெல்ல மெல்ல படிப்படியாக வெளியே வாங்க, அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. ஏன்னா அவங்களோட அப்பாவுக்கு பிடிக்கல, என்னோட அம்மாவுக்கு பிடிக்கல, என்னால் வர வேண்டாம், என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் தலையிடாதீங்கன்னு இந்த பொண்ணு மெசேஜ் போட்டு போயிடுச்சு, இதுக்கு மேலே நான் என்ன மேடம் பண்ணுறது, என்னோடய வாழ்க்கையே போயிடுச்சு மேடம் அப்படின்னு ரொம்ப கலங்கினார். அவருக்கு வெறும் சந்திரன் மட்டும் இல்லை, சந்திரனோட ராகு இருக்கார். அப்போ நம்ம சொல்லோம், நீங்கள் மனநிலை ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கீங்க, கிட்டத்தட்ட இந்த காலங்கள் வரை உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆமாம் மேடம், நேற்று தான் எனக்கு சூசைட் தாட்ஸ் வந்துச்சு, அந்தளவுக்கு எனக்கு கடுமையான மனசுமை இருக்குது, இதுலேருந்து நான் மீண்டு வெளியே வருவேனான்னு இல்லையான்னு தெரியல, கண்டிப்பாக மீண்டு வெளியே வந்துடுவீங்க, இந்த காலத்துக்கு அப்புறம் வெயிட் பண்ணுங்கள், 10 வருஷம் போயிடுச்சே மேடம், எனக்கு தெரியல, தயவுசெய்து முன்னாடியே பார்த்துருந்தா நான் வந்து உங்ககிட்ட கிளியராக சொல்லியிருப்பேன், இதெல்லாம் மேரேஜில் எண்ட் ஆகாது, அடுத்த வேலையை பாருங்கள் அப்படின்னு. இன்றைக்கி உங்களுக்கும் இல்லாமல் எங்களுக்கும் இல்லாமல் இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணிட்டு போயிடுச்சு, மீண்டு வெளியே வாங்க, அதுதான் இன்றைக்கி பெஸ்ட்டு அப்படிங்கிறத சொல்லி அந்த ஜாதகத்தை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோம். இப்போ இதுலேருந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சொல்லக்கூடிய பொது பலன்கள் அனைத்துமே காதல் சக்ஸஸ், திருமண வாழ்க்கை பிரச்சனைகள் குறையும் அப்படிங்கிறது, அந்த குறையுமா, அது எந்த அளவுக்கு குறையும்,
அதுக்கு நிரந்தரமா குறையுமா? இல்ல அந்த அதிகரிச்சுட்டு இருக்குமா? இதுக்கு எல்லாத்துக்குமே பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் பதில் சொல்லும். 7ல சனீஸ்வர பகவானுடைய திக்பலம் பெற்ற சனீஸ்வர பகவான் நீங்க பாருங்க அஷ்டமாதிபதியான செவ்வாய் 7ஆம் இடத்துல. கன்னி ராசியை பொறுத்தவரை ஆகாத ஒருத்தர் தான். எவ்வளவு பெரிய நீங்க டாப்ல இருந்தீங்கனாலும் கீழ கொண்டு வந்து தள்ளிட்டு என்ன வேலை செய்றேன்னு கேட்டுட்டு போயிருவாரு செவ்வா. நீங்க என்னதான் முருகரை கும்பிட்டாலும் அங்க பலன் எடுபடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுபடாது. குடுக்கக்கூடிய தாக்கத்த குறைப்பதை தவிர்த்து கன்னி ராசி, கன்னி லக்னத்துக்கு செவ்வாய் தசை வரவே கூடாது. அப்படி வந்துச்சுன்னா, நம்ம அமைதியா எந்த விஷயத்துலயும் போகணும். நீங்க எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் உங்களுடைய பதவி உங்களுக்கு செயல்படாது. உங்களுடைய அதிகாரம் உங்களால பயன்படுத்த முடியாது. எல்லாம் இருந்தும் யாரும் இல்லாம தனிமைப்படுத்தப்படுவீங்க. நிதர்சனமான உண்மை. இன்னைக்கெல்லாம் வந்திருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே அந்த மாதிரி காம்பினேஷன் கிட்டத்தட்ட 20, 30% அந்த அளவுக்கு அதிகாரத்த பயன்படுத்த முடியல மேடம். என்னால கஷ்டம் வருது. என்னை வீட்டு முன்னாடியே வந்து அவமானப்படுத்துறாங்க. வீட்டு முன்னாடியே வந்து மிரட்டுறாங்க. என் மனைவி மக்களோட நான் வாழணும்னு நினைக்கிறேன். என்னால வாழ முடியல அப்படின்னு பல பேர் சொல்லி கேள்விப்பட்டோம். இது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல படிப்படியாக மாறப்போகுது. முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நெறைய புதிய வேலை ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இது நேரம் எதுக்கு பெஸ்ட்டு? புதிய திறமை வளர்த்திக் கொள்றதுக்கு பெஸ்ட்டு. குடும்பத்தில அமைதி நிலவறதுக்கு பெஸ்ட்டு. எந்த கிரகம் காரணமோ அந்த கிரகத்தோடைய தாக்கம் அதிகமா இருக்கும். நெறைய நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிரேயர்ஸ் பண்ணணும், வழிபாடு பண்ணணும். அப்பதான் மட்டும்தான் இதிலிருந்து நம்ம மீண்டு வெளியே வரணும். சுக்கிரன், சந்திரன் அப்படிங்கிறதுக்கு இந்த காம்பினேஷன் இங்கே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, புதன் மற்றும் சந்திரனோட காம்பினேஷன். அப்ப பெருந்தன்மையா இருக்கீங்க, சாஃப்ட்னஸா இருக்கீங்க. எல்லா விஷயத்திலயும் மத்தவங்களுக்காக ஹெல்ப் பண்றீங்க. உங்களுக்கு இன்னைக்கு யாருமே வரவில்ல. இந்த மாதிரி பலன்கள் வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனி இது மாரி படிப்படியாக குறையும். அதேபோல தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது இங்க பெரிய கேள்விக்குறியா இருக்குதுங்க. தொழில் சார்ந்த பெரிய வளர்ச்சிகள் இல்ல. பெரிய அளவுக்கு மூலதனம் போட்டு பணம் பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு பணத்த எடுக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல படிப்படியாக பணம் சார்ந்த பிரச்சனைகள், மனம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக சால்வ் ஆகும். சனீஸ்வர பகவான் எவ்வளோ பிரச்சனை குடுத்தாலும் திக்பலம் பெற்ற கிரகம். மறந்துடவே கூடாது. இந்த சனீஸ்வர பகவான் ஒரு யோகாதிபதியான பிளானட். கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னத்துக்கு சனி குடுக்க எவர் தடுப்பார்? அந்த ஒரு பழமொழி இந்த கன்னிக்கு பொருந்தும் கண்டிப்பா. கன்னிக்கும் ரிஷபத்துக்கும் தான் சனீஸ்வர பகவான் யோகாதிபதி. 2 கைய புடிச்சுட்டு எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையிலேருந்து தூக்கி வெளியே கொண்டு வந்து விடக்கூடிய ஒரே பிளானட் யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் தான். இருக்கிற இடத்துல இருந்தே ப்ரே பண்ணிக்கோங்க நீங்க. கோயிலுக்கு போகணும், அங்க எங்க போகணும், இந்த பரிகாரம் பண்ணணும் இதெல்லாம் எதுவுமே இல்ல. இருக்கிற இடத்துல சனீஸ்வர பகவானே நீங்க பார்த்துக்கோங்க அப்படிங்கிறத ப்ரே பண்ணுங்க. நிச்சயமாக அதோடைய பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. நெறைய இன்னைக்கு வந்து புதிய விஷயங்கள் எதா இருந்தாலும் பண்றதுக்கு ஆரம்பிங்க. புதிய வேலை வாய்ப்புகள் தொடங்குங்க. ஈகோ பேஸ்டு டெசிஷன் அப்படிங்கிறத விட்டுருங்க. பிறருக்காக நீங்க வந்து தொழில் தொடங்குறத விட்டுருங்க. தனித்துவமா இன்னைக்கு தொழில் தொடங்குறதுக்கு உங்களுக்கு மனசு இருக்கு. ஆனா பணம் இல்ல. பணம் இருக்கும்போது மனசு இல்ல. இந்த மாரி 2 விஷயங்கள் பாதிப்பு. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, பரிவர்த்தனையாகி குரு 7ஆம் இடத்துக்கே வர்றப்ப இட வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறையும். சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே உங்களுக்கு அகைன்ஸ்டா இருந்தாலும், இந்த நேரம் அந்த சார்ந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறையுங்கிறது மாற்று கருத்துமே இல்ல. இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லவர் கெட்டவர் தெரியாம பழகி பல பிரச்சனைகள மாட்டுறீங்க. அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல எக்ஸ்ட்ரார்டினரியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக விலகும். உங்கள விட்டு குறையும். மலை போல வந்த பிரச்சனைகள்லாம் இனி உங்களுக்கு படிப்படியாக விளங்குறத நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, விலகுறத படிப்படியாக கண்கூடாக பார்க்கலாம். இனியும் ஒரு வளர்ச்சியான ஒரு யோகமான காலம் குருவோடைய பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு. இருந்தாலும் பெற்றோர்களுக்கு இன்னைக்கு நீங்க பெற்றோருக்கு இன்னைக்கு சூரியன் பாருங்க 8ல உச்சம். இவர் இருக்கிற பிரச்சனையில அப்பா வேற, நீ வேற யாரு? வெளிய போ தயவுசெய்து அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் கடுமையானது. நான் இந்த தொழில நான் தான் ஆரம்பிச்சேன். நீ யாரு? அப்படின்னு கேட்கிற மாதிரியான சூழ்நிலைகளா இருக்கு. இது எல்லாமே மாறப்போகுது. எந்த ஒரு சூழ்நிலையுமே பணப்பிரச்சனைகள், பிஸ்னஸ் ஆன விஷயங்கள் எல்லாமே கவனமாக நீங்க முடிவெடுக்கணுங்கிற மாற்று கருத்தே இல்ல. நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா, கோச்சாரம் பேஸ் பண்ணி அப்படிங்கிறத மறந்துடவே கூடாது. ஸோ தனிப்பட்ட ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகம், தனிப்பட்ட லக்னம், தனிப்பட்ட லக்னாதிபதி இவங்க தான் பலனை நிர்ணயிக்க காத்துட்டு இருக்காங்க. ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.